ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரீம் வியூவர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா, மிகப்பெரிய விஞ்ஞானி, உலகத்திலே மிகப்பெரிய சயின்டிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப் அயன்மேன் என்று பேர் வாங்கிய எலான் மஸ்கை பற்றி தாங்க. இவர் தாங்க முதல்ல ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தார். அது எதுக்காகனா, நிறைய பேர் டிடி செக்ஸை வச்சுக்கிட்டு பேங்க்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது, கேஷ் வர டிலேவாக இருக்குது அப்படிங்கிறத இவர் யோசிச்சு பேபாலுங்கிற ஒரு ஆப்பை இவர் உருவாக்குனாரு. அது மூலிமா ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸை நடத்த முடியும். அதுக்கப்புறம் அதை பார்த்து தான் இப்போ நிறையா கூகுள் பே, ஃபோன்பே என்கிற ஆப்ஸ்லாம் உருவாகிருக்கு. இவர் உருவாக்குன அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தாங்க முதல்ல மேப்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணது இவர் தாங்க. இவரோட அல்டிமேட் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்களை மார்ஸ்ல போய் தங்க வைக்கணும். இதுதாங்க இவரோட கோலு. அதுக்காக இவர் உருவாக்குன ஒரு ஸ்பேஸ் சென்டர் பேர் ஸ்பேஸ் எக்ஸ். அதாவது எப்படின்னு ராக்கெட்டை லான்ச் பண்றாங்க பார்த்தீங்களா கவர்மெண்ட்ஸ்லாம், அந்த மாதிரி ஒரு பிரைவேட் ராக்கெட் லான்ச்சிங் சென்டரை இவர் உருவாக்கியிருக்காருங்க. இது மிகப்பெரிய சாதனை கூட சொல்லலாங்க. ஏன்னா இன்ன வரைக்கும் யாரும் பிரைவேட்டா ஒரு ராக்கெட் லான்ச்சிங் சென்டர் உருவாக்குனதே இல்லைங்க. ராக்கெட்டை லான்ச் பண்றதுக்கு ராக்கெட் பூஸ்டர்ஸ்ங்கிற ஒன்று பயன்படுத்துவாங்க. அதான் நம்ம ஸ்க்ரீன்ல தெரியுது பாருங்க, ராக்கெட்டுக்கு பக்கத்தால 2 தெரியுதா, அதுக்கு பேர் தாங்க ராக்கெட் பூஸ்டர்ஸ். அதை ஒரு தடவை லான்ச் பண்ணிட்டாங்கன்னா, அது லான்ச் ஆகி சேட்டலைட்டை விட்ட பிறகு அது கீழே கடல்ல விழுகிற மாதிரி தாங்க எப்பயுமே செட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி விழுகிறப்ப நிறைய பார்ட்ஸ் டேமேஜ் ஆகி அதை மறுபடியும் ரிப்பேர் பண்ணி தாங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இவர் அதுக்காக என்ன பண்ணாருன்னா, இந்த ராக்கெட் பூஸ்டர்ஸ் இருக்குல்ல, அது வானத்துல போய் சேட்டலைட்டை விட்ட பிறகு மறுபடியும் எப்படி அது லான்ச் ஆச்சோ அதே ஷேப்ல மறுபடியும் அப்படியே லேண்ட் ஆகிற மாதிரி தாங்க இவர் உருவாக்குனாரு. இதனால ராக்கெட் தயாரிக்கிறதுல 30% செலவு குறைக்கப்பட்டிருக்குங்க. உண்மையிலேயே இது மிகப்பெரிய சாதனை தானே. இவர் உருவாக்குன அடுத்த கம்பெனி பேர் என்னதுன்னா சோலார் சிட்டி. இந்த கம்பெனி மூலியமா அவர் சோலார் பேனல்ஸை யூஸ் பண்ணி கரண்ட் எடுத்து அது மக்களுக்கு குறைந்த விலையில விநியோகம் பண்ணிட்டு இருக்காருங்க. இது மிகப்பெரிய விஷயம் தானே. இவர் உருவாக்குன அடுத்த கம்பெனி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா. இந்த கம்பெனி மூலியமா எலக்ட்ரிக் கார்ஸை தயாரிக்கிறாங்க. உலகத்திலேயே ரொம்பவும் வேகமா போற எலக்ட்ரிக் கார்ஸை இந்த கம்பெனி தான் தயாரிக்குது. அது மட்டும் இல்லாம இதோட பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்பவும் அதிகமா இருக்கு. மற்ற கம்பெனி எலக்ட்ரிக் கார்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பெஸ்ட்னு கூட சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஃபியூயல் இன்ஜின் கார்ஸ் எப்படி ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி இந்த கார்ஸும் ஒர்க் பண்ணுதுன்னு சொல்றாங்க. வாங்க இவரோட அடுத்த கண்டுபிடிப்பு பார்ப்போம். இதுக்கு பேர் தாங்க ஹைப்பர் லூப். இந்த ஹைப்பர் லூப் ட்ரெயின் மூலியமா நம்ம இங்கிருந்து பெங்களூர் கூட வித்தின் 10 minutes கூட நம்மளால போயிட முடியுமா. இந்த ஹைப்பர் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்யூம் பைப்புக்குள்ள ஒரு ட்ரெயின் போகுதுங்க. நம்மளோட வேகத்தை கட்டுப்படுத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓடும்போது நமக்கு எதிர் திசையிலிருந்து வர காத்து தாங்க. ஆனா இந்த வேக்யூம் பைப்புல இந்த காத்து இல்லாததுனால இதால ரொம்பவும் வேகமா போக முடியுங்க. கிட்டத்தட்ட ஏரோப்ளைனை விட வேகமா போக முடியுமாங்க. இதை இப்பதான் உருவாக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இன்னும் சில வருடங்களிலே இந்த ட்ரெயின் நடைமுறைக்கு வரதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்